நீங்கள் வந்து இளம் வாலிபராக இருக்கிறப்ப சென்னை கிளம்பி வந்தப்போ நிறைய பேர் இப்போ உள்ள பசங்களாம் வந்து சப்போர்ட் இல்லாமல் நிறைய இடத்துல ட்ராவல் பண்ண முடியாமல் திரும்பலாம் ஊருக்கு போயிருக்காங்க. அதே மாதிரி எங்களை மாதிரி நிறைய பசங்க இன்னுமே ஏதோ ஒரு அளவுக்கு சப்போர்ட்டோடு ட்ராவல் ஆகி வந்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் வந்தப்போ உங்களுக்கு உறுதுணையாக நின்றவர்னா அவர் யாருன்னு? நீங்கள் இந்த ஃபீல்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கும் உங்களோட இசையமைக்கிறதுக்கும் கூடயே நின்று ஒருத்தர்னா அவர் யார் சொல்லுவீங்க? அது இது வரைக்குமே கடவுள் தான், வேறு யாருமே கிடையாது. ஆமாம், எனக்குன்னு சினிமாவில் வழிகாட்டி அப்படின்னா முதல்ல நான் வந்து கரகாட்டத்தில் இருந்து ஆடிக்கிட்டு இருக்கும்போது இங்கே சென்னை அம்பத்தூரில் வந்து நான் டான்ஸ் ஆட வந்திருந்தேன். அப்போ திருமாறன் ஒரு அண்ணன் பார்த்துட்டு அவர் வந்து டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தார். இந்தியன் ஒரு டைரக்டர் பக்கத்தில் மகளிருக்கான ஒரு படத்தில் அவர் தான் என்னை கூட்டி வந்து முதல்ல நடிக்க வச்சார். அவர் தான் என் கவனத்தை திருப்பினவர். இந்த சைடு, அந்த சைடு இருந்த என் முகத்தை அங்கிட்டு திருப்பி வச்சு அதுக்கு தோதான் நான் பாட்டுகளை தான் நான் பாடிக்கிட்டு இருக்கோம். எல்லாமே செட் ஆச்சு. அதனால் என்னை முதல்ல சினிமாக்குன்னு திருப்பின அவர் தான் எனக்கு குருவாக சொல்லுவேன். அவர் இப்போ இப்போ தான் இறந்தார் லேட்டஸ்ட்டாக. என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டுகளை பண்ணினேன். அவருக்கு முடியலை, காப்பாற்ற முடியல, ஆள் இறந்துட்டார். மற்றபடி நான் அங்கே அப்பப்போ அந்தந்த காலகட்டங்களில் கிடைக்கிற நண்பர்கள், மீடியா நண்பர்கள், மக்களுடைய ஆசீர்வாதம், கடவுளுடைய அனுகிரகம், இதுதான் எனக்கு சப்போர்ட்டாக இருக்குது. என் குடும்பத்துடைய சப்போர்ட்.